எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். நேற்று மாநாட்டில் நடந்த சம்பவங்களை நேரடியாக நான் பார்த்துருக்கேன். அந்த சம்பவத்தை பற்றியும் அந்த மாநாட்டில் எவ்வளோ மக்கள் கூடியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை பற்றியும் எவ்வளோ வாகனங்கள் வந்திருக்கும் அப்படின்ற விஷயத்தை பற்றியும் இதையெல்லாம் நேற்று நடந்த சம்பவம். நேற்று நடந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்க சம்பவங்கள் இந்த மாநாட்டை வச்சு பலவிதமான விமர்சனங்களை வச்சிருக்கிறாங்க. நேத்து கட்சி ஆரம்பிச்ச கூட்டம் எல்லாம் அணில் கூட்டம் எல்லாம் இந்த மாநாட்டை பத்தி பயங்கரமா சமூக வலைதளங்கள்ல பேசிட்டு இருக்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி வன்னியர் சமூகத்தை சார்ந்த வன்னிய அமைப்புகள்லாம் இந்த மாநாட்டு விஷயத்தை எதிர்த்து சில விஷயங்களை பேசியிருக்காங்க. குறிப்பா நம்மளுடைய தங்கை விருதாம்பிகை அவர்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. இப்படி அனைத்து விஷயத்துக்கும் நாம இந்த காணொலியில ஒரு சிறப்பான தரமான பதில நம் சொந்தங்களுக்கு சொல்ல வந்திருக்கோம். குறிப்பா சித்திரை முழுநிலவு மாநாடு 12 வருடங்கள் கழித்து நடக்குது. கண்டிப்பா அந்த மாநாட்டில் நம்ம கலந்துக்கிட்டே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தேன். நான் அந்த முடிவோட தான் ஆந்திரா சொந்தங்களுக்கு சொல்லியிருந்தோம். அவங்களும் வந்திருந்தாங்க. அவங்களும் மிக பெருசா சந்தோஷப்பட்டாங்க. அவங்களோட பார்த்தீங்கன்னா சேர்த்து நான் மாநாட்டுக்கும் போயிருந்தேன். நாம நேற்று காலை ஒரு 11 மணிக்கெல்லாம் மகாபலிபுரம் போயிட்டோம். அதற்கு பிற்பாடு ரூம்ல குளிச்சுட்டு மீண்டும் மாநாட்டு திடலை நோக்கி போயிட்டோம். அங்கிருந்து ஒரு 16 கிலோமீட்டர் மாநாட்டு திடலை நோக்கி போயிட்டு நம்ம ஒரு 5 மணிக்கு தான் சாயந்தரம் போனோம் மாநாட்டு திடலுக்கு. நம்ம போகும்போதெல்லாம் வெளிப்படையாவே நம்ம பேசுறோம். அப்போ ஒரு 5 லட்சம் மக்கள் தான் இருந்திருப்பாங்க. ஒட்டுமொத்தமாக அந்த மாநாடு வாகனங்கள் எல்லாமே சேர்த்து அவ்வளவுதான் இருந்திருப்போம். அதை பார்த்துட்டு மனசுக்கு எனக்கு வெறுமை ஆயிடுச்சு. என்னடா வன்னியர் சங்கத்துடைய இவ்வளவு பெரிய மாநாடு, சித்திரை முழுநிலவு மாநாடு, ஒருவேளை மாவீரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இல்லாம போனதுனால நிறைய வன்னியர்கள் பார்த்தீங்கன்னா வராம போயிட்டாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள எழுந்தது. நான் வெளிப்படையா பேசுறேன். மறைச்சு பேசுறதுக்கோ இட்டுக்கட்டி பேசுறதுக்கோ விமல் வரும்னு எப்பொழுதுமே நினைச்சது கிடையாது. இருக்கிற ஃபேக்ட். இந்த மனநிலையோட தான் நாம போயிட்டு மாநாட்டு திடல்ல உட்கார்ந்து பார்த்தோம். போக போக கூட்டம் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுட்டு போயிட்டே இருந்தது. நாமளும் அப்புறம் சின்னையா அவர்கள் வந்தாங்க. அப்புறம் பல விஷயங்கள் மாநாட்டு திடல்ல மாநாட்டு மேடையில நடந்துகிட்டே இருந்தது. இன்னும் சொல்ல போனா வன்னியர் சமூகத்துடைய கல்வி வள்ளல்களை பற்றிய வரலாறுகள், நம்முடைய தாய் திரௌபதி அம்மனுடைய பாடல், அப்புறம் ருத்ரவணி மகாராஜருடைய வரலாறு, அப்புறம் ஐயா அவர்கள் இந்த சமூகத்துக்கும் அதையெல்லாம் தாண்டி பொது சமூகத்துக்கும் செய்த சாதனைகள் என்ன, அப்புறம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்த சாதனைகள் என்ன அப்படின்ற பல விஷயங்கள் பகிரப்பட்டது. அப்புறம் ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதுல ஆரம்பமே நம்முடைய இனமே எழு உயிர் பெறு அப்படின்ற விஷயத்தோட ஆரம்பிச்சு அக்னி கலசம், நம்மளுடைய ருத்ரவணி மகாராஜா, நம்மளுடைய அஞ்சலையம்மாள் படையாட்சி, நாகப்பன் படையாட்சி அவர்களுடைய புகைப்படம், அப்புறம் நம்மளுடைய மறைந்த மாவீரன் ஜெயகுரு அவர்களுடைய புகைப்படம், அப்புறம் இன்னும் சொல்ல போனா இன்னும் நிறைய நம்முடைய ஐயா அவர்களுடைய புகைப்படம், சின்னையா அவர்களுடைய புகைப்படம், 108 புகைப்படம் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் ட்ரோன் ஷாட் மூலமாக ஒரு 1500 ட்ரோன்கள் வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை நேற்று மாநாட்டில் பண்ணாங்க. இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது மாநாட்டில் கலந்துகிட்டு நம்மளுடைய ஆந்திரா சொந்தங்கள் போகலாம், எங்களுக்கு உடல் ரீதியா பயணப்பட்டதுல கொஞ்சம் முடியல, போலாமான்னு கேட்கும்போது நானும் அவங்களோட கூட்டுக்கிட்டு வெளியேற ஆரம்பிச்சிட்டோம். கடைசி வரைக்கும் இருந்து பார்க்கணும்னு மனசுக்கு எண்ணம் தான். கொஞ்சம் அவங்களே நம்ம பார்த்துக்கணும்ல. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 800 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கிறாங்க. அவங்கள நம்ம பார்த்துக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட நம்ம கிளம்பிட்டு பார்த்தீங்கன்னா வெளியே கார் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கிங்க்கு உள்ள போனோம். அங்கதான் தரமான சம்பவம் பார்த்தோம். ஏன்னா அந்த கார் நம்ம எடுக்க போன டைம் 8 மணி. அந்த காரை எடுத்துக்கிட்டு நாம ரூமுக்கு போன நேரம் பார்த்தீங்கன்னா விடிகால 3:30 மணி. இந்த நடுவில் நடந்த சம்பவத்தை பத்தி தான் வன்னியர்களுக்கு சொல்லியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷத்தோட வந்திருக்கேன். நாம காரை எடுத்துட்டு போக ஆரம்பிச்சோம். டிராபிக் ஆயிடுச்சு. காவல்துறை எல்லாம் பயங்கரமா ஜாம் ஆயிடுச்சு சார், போக முடியாது உங்களால் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மச்சான் அவர்கள் தான் ஓட்டிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட சொல்லிட்டு நாங்க போயிட்டு ரோட்ல நிக்கிறோம், நீங்க கார் எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லிட்டு வந்துட்டோம். கார்ல உட்காந்துட்டு சொந்தங்களோட நாமளும் வந்தோம். இன்னும் சொல்ல போனா ஆந்திரால இருந்து வந்த சொந்தங்கள்ல பார்த்தீங்கன்னா சிலர் அங்கேயே உட்காந்து முழு மாநாட்டையும் பார்த்துட்டு தான் வந்தாங்க. நாம போகணும். போயிட்டு ரோட்ல நிக்கிறோம், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ரோடுக்கு நடக்கிறதுக்கு 2 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. போயிட்டு அங்க நின்னோம். ரொம்ப டயர்டு, தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல. போய் நின்னோம். போய் நின்னு பார்த்தா தண்ணியாவது சாப்பாடாவது எதாவது என்னாவது அவ்வளோ மக்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா ஆறு பறிச்சுக்கிட்டு ஐயாவை பார்த்தே ஆகணும், சின்ன ஐயாவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு
அப்புறம் இன்னும் சொல்ல போனா சின்ன சின்ன பசங்கெல்லாம் அப்படியே மஞ்சள் கொடியை தூக்கிட்டு வந்து போறாங்க பாருங்க. உண்மையாகவே வந்து மாவீரன் அவர்கள் சொல்லுவாங்க, இது என்ன வந்து வங்கக்கடலா வன்னிய கடலா அப்படின்னு. சத்தியமா சொல்றேங்க, ரியாலிட்டியில நான் பார்த்தேன். அவ்வளோ பெரிய சம்பவங்க. அந்த வீடியோ கூட நம்ம வந்து அவ்வளவு நேரத்துக்கு 9 மணிக்கு எடுத்த வீடியோ நேற்று இரவே வந்து பதிவு பண்ணியிருந்தோம். பெரும்பகுதியான வன்னியர்கள் பார்த்திருப்பீங்க. சத்தியமா சொல்றேன், இங்க பல ஊடகங்கள் வந்து திரித்து பேசுவாங்க. 1.5 லட்சம் வாகனங்களுக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா மாநாட்டுக்கு வந்து நான் பார்த்த வகையில வந்து பாத்தீங்கன்னா வந்தது. அதுக்கு மிச்சம் இருக்கலாம், கம்மியாலாம் இருக்காது. 1.5 லட்சம் வாகனம் கீழே சத்தியமா இருக்காது. 25 லட்சம் மக்களுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்க மாட்டாங்க மாநாட்டுல கூடனவங்க. சத்தியமா சொல்றேன், அவ்வளவு பெரிய தரமான சம்பவம். வெடிய வெடிய வந்து பாத்தீங்கன்னா டிராபிக்ல மாட்டின இடம் வந்து பாத்தீங்கன்னா அங்க. இது சாதாரண சம்பவம்லாம் கிடையாது, மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாங்க. மாநாட்டுடைய ஆரம்பத்துல 5 லட்சம் பேர் கூட சேரலையான்னு வருத்தப்பட்ட நானு 9 மணிக்கு வெளியே வந்து பார்த்துட்டு போடு செம்ம செஞ்சிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா சின்னையா அவர்கள் சாதிச்சுட்டாங்க, பெரிய விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பெரிய சந்தோஷம். சத்தியமா சொல்றேன். ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு உறுதுணையா வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 2 மாதங்களாக உழைத்த அனைத்து வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய வன்னியர் சங்கத்துடைய பொறுப்பாளர்களுக்கு நம்ம நன்றியை சொல்லியே தரணும். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா சிலரை மட்டும் சொல்றேன், தப்பா எடுத்துக்க வேண்டாம். இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய அண்ணன் கா வைத்திய அவர்கள், அப்புறம் திருக்காட்சியூர் ஆறுமுகம் அண்ணன் அவர்கள், அப்புறம் வந்து காரணை ராதாகிருஷ்ணன் அவர்கள், அப்புறம் வந்து ஏகே மூர்த்தி ஆக்ஷன் கிங் அவரு, இப்படி ஏகப்பட்ட பேர் தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா அல்லும் பகலமா வந்து வேலை செஞ்சு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உறுதுணையா இருந்திருக்கிறாங்க. அண்ணனும் சும்மா கிடையாது, 2 நாளைக்கு ஒரு முறை நினைக்கும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாநாட்டு திடலுக்கு போய் அந்த பாதுகாப்பு அந்த விஷயங்கள் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயத்த பண்ணியிருக்காங்க. நான் அன்எக்ஸ்பெக்டடா பல சம்பவங்களை பார்த்துட்டேன். உண்மையாலுமே நான் வந்து அந்த ஏஐ டீம் பண்ணாங்க தெரியுமா, ஐ திங்க் அதை நான் செஞ்சது வந்து சங்கமித்ரா அவங்க தான் நினைக்கிறேன். சத்தியமா சொல்றேன், நீங்க தரமான ஒரு சம்பவத்தை பண்ணிருக்கீங்க. அப்புறம் அண்ணன் குணாநிதி அலங்கப்படத்துடைய ஹீரோ நீங்களும்னா தரமான சம்பவத்து பேக் சைடு இந்த ஏஐ வீடியோஸ் எல்லாம் சத்தியமா சொல்றேன் அன்எக்ஸ்பெக்டட், பயங்கரம், செம. நான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். புரியுதுங்களா? பலர் வந்து பல விஷயத்துக்கு சந்தோஷப்படுவாங்க, நான் இந்த விஷயத்துக்கு பயங்கரமா சந்தோஷப்பட்டேன். உண்மையாகவே ஹேட்ஸ் ஆஃப். நீங்க அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா செமையா பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பா அதே போல வந்து இன்னொரு விஷயம், ஊடக பேரவையினர் பாமக ஐடி சத்தியமா சொல்றேன், நீங்களும் மாநாட்டு விஷயத்துல ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க, ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கீங்க. நிறைய மக்களுக்கு நிறைய விஷயங்களை எடுத்துட்டு போய் சேர்த்திருக்கீங்க. இதை நான் உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கிறேன். உண்மையாக இந்த விஷயங்களை இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்மையா எதிர்பார்க்கிறேன். இந்த எதிர்பார்ப்பை நீங்க மிகப்பெரியதா பூர்த்தி பண்ணிருக்கு ஐடி விங். தரமா பண்ணிருக்கீங்க, வாழ்த்துக்கள், சத்தியமா வாழ்த்துக்கள். அவ்வளவு சூப்பரா பண்ணியிருந்தீங்க. சரி, அதெல்லாம் ஒதுக்கி வைப்போமே. இந்த மாநாட்டு திடல்ல இருந்து நம்ம வெளியே வந்து டிராபிக்ல இருந்து வெளியே வந்து டிராபிக்ல மாட்டிட்டோம், மக்கள் போயிட்டே இருக்கிறாங்க. விமலுக்கு நடந்த ஒரு பெரிய சம்பவம் என்னன்னா, நான் மகாபலிபுரம் வரைக்கும் நடந்தே வந்தேன் ரூமுக்கு, 16 கிலோமீட்டர். அதாவது வந்து கிரிவலப்பாதை கூட திருவண்ணாமலைக்கு 14 கிலோமீட்டர் தான். நான் 16 கிலோமீட்டர் வந்து மாநாட்டு திடல்ல இருந்து ரூம் வரைக்குமே கிரிவலப்பாதையா நடந்திருக்கேன். என்னவோ தெரியல, என்னுடைய முன்னோர்கள் ஆண்ட, இதுக்கு முன்னாடி நம்மளுடைய மாவீரன் ஜெயகுரு அவர்களுடைய பாதம் அந்த மண்ணுல பட்டிருக்கு, நம்முடைய ஐயா அவர்களுடைய பாதம் பட்டிருக்கு, நம்முடைய அண்ணா அவர்களுடைய பாதம், இப்படியாப்பட்ட பெரும் ஜாம்பவான்களுடைய பாதங்கள்லாம் பட்ட இடத்துல நான் நடந்த நினைக்கும் போது சீரியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. 16 கிலோமீட்டர் நம்ம நடந்து ரூமுக்கு போனோம். எனக்கு எந்த சின்ன நெருக்கடி கூட வந்து பார்த்தீங்கன்னா மனசளவுல வரல. அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை மட்டும்தான் நம்மளுக்கு கொடுத்துச்சு. உண்மையாகவே மிகப்பெரிய சம்பவம். 25 லட்சம் மக்களுக்கு மேல கூடியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த மாநாட்டுக்காக உழைச்சு முடிச்ச அனைத்து சொந்தங்களுக்கும் வந்து விமலோர்மனு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். பாமக ரீதியாகவும் வன்னியர் சங்கத்தின் ரீதியாகவும் அனைத்து மக்களும் வந்து ரொம்ப சிறப்பா பொறுப்பாளர்கள் பண்ணியிருக்காங்க. மாநாடு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு அவர்கள் மிகப்பெரிய காரணன்றத இந்த நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா விமலோர்மன் சொல்றதுல பெருமைப்படுறேன். உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா பெருமைப்படுறேன்.
அடுத்ததான் நம்ம சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சம்பவம் முடிஞ்சது. இதுக்கப்புறம் வந்து நேத்து கட்சி ஆரம்பிச்ச விஜய் அவர்களுடைய சில்லறை கோட்டெல்லாம் நாங்க மாநாடு நடத்தணும் பாடுறா அப்படின்னு. டேய், நீங்களாம் பகல்ல மாநாடு நடத்திட்டு பகல்லே வீட்டுக்கு போயிட்டீங்க தம்பிங்களா, புரியுதா? எங்க மாநாடே 6 மணிக்கு மேலதான்ப்பா நடந்தது, இரவுல. பகல்ல நீ பாத்துருக்கண்டா தங்கம், புரியுதா இல்லையா? பாத்துருந்தா படையப்பா படத்துல வந்து கடைசி சீன்ல ஒரு விஷயம் வரும், அப்படின்னு ஏதோ ஒரு மியூசிக் வச்சு அவ்வளோ பேர் வந்து பாத்தீங்கன்னா நின்றுட்டு இருப்பாங்க. அதை விட 1000 மடங்கு வந்து பாத்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் வரைக்கும் என் வாகனங்களே உள்ள வராம முடியாம வந்து பாத்தீங்கன்னா சம்பிச்சு வந்து பாத்தீங்கன்னா போயிடுச்சு. தெரியுமாடா தம்பிங்களா? என்னடா தம்பிங்களா, அரசியலும் தெரியல, ஆன்லைனும் தெரியல. பகல்ல வந்து பாத்தீங்கன்னா மாநாடு முடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா ஓடனா 1000 காக்கா கூட வந்து பாத்தீங்கன்னா 10,000 காக்காவா தெரியும், புரியுதுங்களா? இரவுல வந்து பாத்தீங்கன்னா சம்பவம் பண்ண, எப்படி சொல்றது, 8 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா கார் எடுத்து 3:30 மணிக்கு நாங்க ரூமுக்கு வந்தோம். அந்த கார் வந்து சேர்ந்த டைம் வந்து 3:30 மணி. வெறும் 16 கிலோமீட்டர் ரீச் ஆகிறதுக்கு, புரியுதா? நினைச்சு பார்த்துக்கோ. அதான் சம்பவம், புரியுதா? அடுத்தது வந்து தங்கை விருந்தாம்பிகை. எதுக்கு அவசரப்பட்டுன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் மீட்லாம் வைக்கிறீங்க? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? மாவீரன் அவர்களுக்கு கூடின கூட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஏன் மாநாட்டு மேடையில என் அண்ணன் இருந்திருந்தால், என்னுடைய மூத்த மகன் இருந்திருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்லலையா, இல்ல அண்ணா சொல்லலையா? இன்னும் ஏழை எளிய வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் மனசுல மாவீரன் அவர்கள் இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா? அவங்களுக்காக தான் கூட்டணும். ஆமா, சித்திரை முழுநிலவு மாநாடு மாவீரனுக்கேன்னு வச்சுக்கங்களேன். அவர் இன்னைக்கு இல்லை. அவர் இல்லாத இடத்துல அவர் காட்டிட்டு போன வழி எங்களுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அப்போ அவர் பின்னாடி தான் நிற்போம். வேற யார் பின்னாடி நிக்கணும்? இந்த சமூகம் வேற யார் பின்னாடி நிக்கணும்? உங்க பின்னாடி நிக்கிறீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். தப்பா பேசுறீங்க, அதை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கு பாருங்க. நான் விமர்சனம் பண்ண வேண்டாம் நினைக்கிறேன். காரணம், எங்களை உருவாக்கிய மாவீரன் ஜெயகுரு அவர்களுக்கு நாங்க கொடுக்கும் மரியாதை. அந்த மரியாதையை கெடுத்துக்க வேண்டாம். உங்க புருஷனை பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு அந்த தற்குறி பையன் ஏதாவது வந்து உட்காந்துக்கிட்டு சொன்னா அப்படின்னா அதை கேட்டுக்கிட்டு நீங்களும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மட்டும்தான் மரியாதை கொடுக்க முடியும். உங்க கணவரா இருந்தாலும் அந்த தற்குறிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால மரியாதை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்க விரும்புறேன். தங்கை அவர்களே, முடிஞ்ச அளவுக்கு நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கிறது உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய கணவருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிக்க விரும்புறேன். இன்னும் டீட்டெயிலாக நிறைய விஷயங்களை பேசலாம். ரொம்ப டயர்டா இருக்கு. 2 நாட்களாக பயணப்பட்டது. நான் பஸ்ல தான் வந்து வந்தேன். எனிவே, சொந்தங்களை நிறைய பேர் சந்திக்க முடியல, நிறைய பேர் சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சேன். இன்னும் சொல்ல போனா நிறைய சொந்தங்கள் வந்து மாநாட்டில் பார்த்தாங்க, ஆனா ஒரு வார்த்தை கூட பேசல. ஏன்னு தெரியல. நாம பேசலாம் அப்படின்னு இப்படி கையை தூக்கும் போதெல்லாம் மூஞ்சியை திருப்பிட்டாங்க. நிறைய சொந்தங்கள் பார்த்தாங்க, விமலவர்மனை கண்டுபிடிச்சிட்டாங்க, பார்க்கல, கண்டுக்கல, வாட்டவர். எனிவே, நான் ஒட்டுமொத்த வன்னியகுல சத்திரிய சமூகத்தையும் மிகப்பெரிய சந்தோஷத்தோட எல்லா உறவுகளையும் பார்த்ததுல மிகப்பெரிய மகிழ்ச்சி. தரமான செய்கை, தரமான சம்பவம், சிறப்பான சம்பவம், புரியுதுங்களா? தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மாநாட்டை எவனாலையும் செய்ய முடியாது, எவனும் செய்ய நினைக்கவும் முடியாது. மற்றவனுக்கெல்லாம் காசு கொடுத்து கூட்டுற கூட்டம் இங்க சொன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுற கூட்டமே வந்து பார்த்தீங்கன்னா இது பயங்கரம். ஆனா அன்புமணி அவர்கள்லாம் நேற்று இரவை தூங்கி இருக்க மாட்டார், சத்தியமா சொல்றேன். அவ்வளவு சந்தோஷத்தோட இருந்திருப்பாரு. அவர் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்திருப்பாரோ அதே அளவுக்கு தான் விமலவர்மன் சந்தோஷமா இருந்தேன். என்னுடைய மனசுங்க, சத்தியமா சொல்றேங்களே, வெளிப்படையா சொல்றேனே, அன்புமணி அவர்கள் முதல்வர் ஆகணும். அது தேவை, இந்த சமூகத்துடைய மிகப்பெரிய தேவை. அந்த தேவையை நாம எல்லாம் பூர்த்தி பண்ணணும். அது மட்டும் இந்த நேரத்தில் சொல்லிக்கிட்டு முடிச்சுக்கிறேன். ரொம்ப டீட்டெயிலா பிறகு பேசலாம். உன்னுடைய பேர் சுத்தமான பள்ளி பையன், சுத்தமான பள்ளி பையன்.